அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 15/6/2025 ஆனி மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் அபிஜித் நட்சத்திரம். அதாவது இன்று நள்ளிரவு அதிகாலை 12:09 முதல் 12:33 வரைக்கும் 24 நிமிடங்கள் அபிஜித் நட்சத்திரம் இருக்கு. இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் செய்ய வேண்டிய சிறப்பு பரிகாரம் பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் பதிவு செய்திருக்கிறேன். அந்த லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தவறாம அந்த எளிமையான சூட்சம் முறையை செய்யுங்க. அதோடு சேர்த்து இன்று இரவு தூங்கும் முன் மனதார கிருஷ்ண பகவானை நினைத்து இந்த ஒரு பொருளை தலையணை கடையில் வைத்தால் போதும், பெரும் செல்வம் உங்களுக்கு உண்டாகும். அதாவது இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது கிருஷ்ண பகவானின் மயிலிறகுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது அற்புதமான ஒரு வசிய நேரமாகவே கருதப்படுகிறது. நினைத்தது நடப்பதற்கு, வேண்டுதல் நிறைவேறுவதற்கு இந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்தால் போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கடன் தீரும், கர்ம வினையும் தீரும். இந்த நாளில் நிறைய சூட்சமங்கள், ஏன்னா மாதத்தின் முதல் நாளாக இருக்குது. இந்த நாளில் செய்ய வேண்டிய நிறைய சூட்சமங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்று இரவு நீங்கள் உங்கள் தலையணை கடியில் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பகவானின் தலையில் சூடிய மயிலிறகு. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மயிலிறகு இருக்கும். இந்த மயிலிறகை எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் சுற்றி உங்கள் தலையணை கடியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிருஷ்ணரின் அருளால் நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நினைத்தபடி நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மறுநாள் காலையில் அந்த மயிலிறகை தண்ணியில் நினச்சிட்டு அதன் பிறகு எடுத்து கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுக்கோங்க. இல்லைங்க, நான் அழகுக்கு ஹாலில் வச்சுருக்கேன், அதை எடுத்து பயன்படுத்திக்கலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. நிலைவாசலில் மயிலிறகு வச்சுருக்கேன், அதை எடுத்து பயன்படுத்திக்கலாமா? தாராளமாக பயன்படுத்திக்கலாம். மொத்தத்தில் மயிலிறகை இன்று இரவு தலையணை கடியில் வைத்தால், ஏன்னா அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தூங்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் கிருஷ்ணனுடைய மயிலிறகு நம்ம தலையணை கடியில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அபிஜித் நட்சத்திர நேரனின் வசிய சக்தியை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.